இன்னைக்கு நம்ம கிச்சனில் பீர்க்கங்காயும் முட்டையை வச்சு அருமையான ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ். இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பீர்க்கங்காய்க்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் ஜீரகம், கடுகு போட வேண்டாம், ஏன்னா நம்ம இதில் முட்டை சேர்க்க போகிறோம் இல்லையா, அதனால் அதில் கடுகு போட வேண்டாம், ஜீரகம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இதை வதக்கிடலாம். மிளகாய் வந்து நம்ம காரத்தை பொறுத்து சேர்த்துக்கணும். இதில் வேறு எதுவுமே காரத்துக்கு நம்ம சேர்க்க போகிறது இல்லை, வெறும் மிளகாய் மட்டும்தான். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது போல் கொஞ்சம் வதக்கிட்டு, அதிகமாக வதக்க தேவையில்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து இதில் பீர்க்கங்காயை இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக வெட்டாமல் இந்த அளவுக்கு நான் வெட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த காய் வந்து ரொம்ப தண்ணி விட்டு வேகும், அதனால் கொஞ்சம் பெருசாகவே வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இதை சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான உப்பு போட்டு இதை கலந்து விட்டுறலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது, ஏன்னா இந்த காயிலேயே நிறைய தண்ணி இருக்கும். அதனால தண்ணியெல்லாம் சேர்க்காமையே வேக வச்சா போதும். வேகிறப்பயே பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வரும் இந்த காயிலேருந்து. அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. இப்போ இது வேகட்டும். பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் காயிலேருந்து எவ்வளோ தண்ணி விட்டு காய் எப்படி சுருங்கி இருக்குன்னு பாருங்கள். இந்த காய்க்கு மட்டும் தண்ணியே ஊற்றிடக்கூடாது. தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த காயே வீணாக போயிடும், கொலன்னு கூழ் மாதிரி ஆயிடும். அதனால் தண்ணியே ஊற்றக்கூடாது. அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் இதே போல் வதக்கி விட்டுக்கலாம். காயெல்லாம் வெந்துருச்சு, ஆனால் அந்த தண்ணி வற்றணும் இல்லையா, அதுக்காக தான் இப்போ வதக்கிட்டுருக்கோம். காய் நல்லா வெந்துருச்சு, அதில் இருக்க தண்ணி வற்றிடுச்சு. இப்போ எண்ணெய் மட்டும்தான் இதில் இருக்குது. இப்போ இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். ஒரு பீர்க்கங்காய்க்கு 3 முட்டையை கொஞ்சமாக உப்பு போட்டு அடித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்படி ஊற்றினா முட்டை வந்து பொடி பொடியாக சூப்பராக இருக்கும், அதனால தான் இப்படி ஊற்றுறது. நம்ம இப்படி கரண்டியில் ஊற்றுனதுனால தான் இந்த முட்டை இப்படி பொடி பொடியாக இருக்குது. இல்லைன்னா தோசை மாதிரி நம்ம ஆம்லேட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே முழுசாக நிற்கும். நம்ம தான் கரண்டி வச்சு இப்படி இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கரண்டி வச்சு ஊற்றுனதுனால பார்த்திங்கன்னா அதுவே சின்ன சின்னதாக கரெக்டாக வந்திருக்கு. இப்போது முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் முட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோடய வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம்.